தேனி மாவட்டம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் சீனிராஜ் மற்றும் விவசாயிகள் மற்றும் அனைத்து கட்சி நிர்வாகிகளும் கொடலார்பட்டியில் கூட்டுறவு சங்க லிமிடெட் எங்களுடைய அலுவலகத்தில் இன்று விவசாயிகள் கடன் பெற்றவர்கள் தேனி ஒன்றியளவில் 2026 சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியில் மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் அறிவித்தார். 5 ஏக்கருக்கு கீழ் இருக்கும் விவசாயிகளுக்கும் அனைத்து பயிர்க்கடன்களும் எந்த நிபந்தனையின்றி ரத்து செய்யப்படும் என்று கூறியதை நிறைவேற்றும் வரை இந்த போராட்டம் தொடரும். சொன்னபடி நடக்கவில்லை. 50,000 என்றால் ஆட்சிக்கு வந்துவிட்டார், வரவேற்கிறோம். 70,000 என்றால் இப்போ 70,000த்திலும் முதலில் நீங்கள் கட்ட வேண்டும். பிறகு உங்களுக்கு பயிர்க்கடன் உங்கள் கணக்கில் வர வைக்கப்படும். அதற்கு அடுத்தாப்பில் உங்களுக்கு தள்ளுபடி என்பதை அரசு நிர்ணயிக்கும். அரசு ஜீவோ வரும் என்று கூறுகிறார்கள். இது காலப்போக்கில் இது விவசாயிகளை மழுங்க செய்வதாகவும் விவசாயிகளை வஞ்சிக்கும் விதமாகவும் தமிழக முதல்வர் கூறிக்கொண்டே வருகிறார். ஆகையால் அடுத்தடுத்து மாவட்ட அளவில் போராட்டம், மாநில அளவில் போராட்டம். இன்று தேனி மாவட்டத்தில் தமிழ்நாடு புள்ளியாக அந்தந்த சொசைட்டி அலுவலகத்தில் போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறோம். ஆகையால் மாண்புமிகு தமிழக முதல்வர் தமிழ்நாடு அளவில் இன்று வறட்சி, மழை தண்ணி இல்லை, ஏரி குளத்தில் தண்ணி இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, ஆடு மாடுக்கு தண்ணி இல்லை. இப்படி இருக்கும்போது இது எல்லாம் கருதில் கொண்டு இந்த கடனை எந்த ஒரு அரசு நிபந்தனையின்றி ரத்து செய்ய வேண்டும். அவர் சொன்ன வாக்குறுதி 5 ஏக்கர் கீழே என்று சொல்லிவிட்டு இன்று ஏலத்தில் மாறி அரசு வேலை பார்த்தால் கிடையாது, பென்ஷன் வாங்கினா கிடையாது, வீட்டுக்கு ஒருத்தருக்குன்னு சொல்கிறாரு. தினம் ஒரு சிந்திச்சு அறிக்கை வர்றதே விவசாயிகள் நாங்கள் தமிழக முதல்வரை வஞ்சிக்கும் விதமாக வருத்தத்துடன் தெரிவித்து படிக்கிறோம். ஆகையால் முழுமையாக அரசு நிபந்தனையின்றி இந்த கடனை ரத்து செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை.